பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இயேசு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அதையெல்லாம் புஸ்தகமாக எழுதுனா வைக்கிறதுக்கு இடமே இருக்காது அப்படின்னு அந்த ஒரு முத்தாய்ப்போடு யோவான் புஸ்தகத்தை யோவான் முடிக்கிறான். சமீபத்திலே வெளிவந்த ஒரு செய்தி, ட்ரம்ப் ஒரு ரகசிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஜான் எஃப் கென்னடியினுடைய கொலை பற்றிய ஒரு அறிக்கை அவர் வெளியிட்டார். அது ரகசியமாக வச்சுருந்தாங்க. இப்போ மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், அவர் அமெரிக்காவின் அம்பேத்கர், கருப்பின மக்களின் புரட்சி தலைவன், அவரை சுட்டு கொன்று விட்டார்கள் 58 வருஷத்துக்கு முன்னால். அதனுடைய விசாரணை அறிக்கையை இதுவரை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு. 2,30,000 பக்கம் அந்த அறிக்கை. 2,30,000 பக்கம்னு எனக்கு தலை சொத்திடுச்சு. ஏன்னா அதை ஒருத்தன் ஆயுசில் படித்து முடிக்க முடியுமான்னு தெரில. 2,30,000 பக்கத்தை ஒரு கொலையினுடைய விசாரணை அறிக்கை. 2,30,000 pages ரிப்போர்ட், என்கொயரி ஆஃப் எ மர்டர் ரிப்போர்ட், ஒரு கொலையை பற்றிய விசாரணை அறிக்கை. அப்படின்னா பைபிளில் எத்தனையோ கொலை சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஆபேலுடைய கொலையிலிருந்து இயேசு கிறிஸ்து சேவான் கொலை வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதே விவரமாக எழுதுனா அதுவே எத்தனையோ லட்சம் பக்கம் வந்துடும், கோடி பக்கம் கூட வந்துடும். இப்போ பைபிளை நாம் கையில் தூக்கிட்டு வர முடியாது. 32 சக்கரம் உள்ள ஒரு பெரிய ட்ரக்கரில் தான் தூக்கிட்டு வர முடியும். ஆண்டவர் அதை சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். தமிழ் வேதாகமோ ஏறக்குறைய 1500 பக்கங்களுக்குள்ளதான் வருது. அதுக்கு மேலே போகலை. 1500 வருஷமாக எழுதியிருக்கிறாங்க. 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. அது எல்லா காலங்களுக்கும் இந்த காலத்துக்கும் அது பொருந்துகிறது. எல்லா விஷயங்களையும் தொடுகிறது. பைபிள், நான் சொல்வேன், பைபிள் ஒரு வாய்ப்பாடு புஸ்தகம். வாய்ப்பாடு தெரிஞ்சால் போதும், எந்த கணக்கையும் செஞ்சிடலாம். பைபிள் ஒரு வாய்ப்பாடு புஸ்தகம். அதே மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது பைபிளில். கணக்கு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கணக்கு உதாரணத்துக்கு செஞ்சு காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஒரு சூத்திரம், 2-3 இல்லஸ்ட்ரேஷன், 2-3 உதாரண கணக்குகள் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு எத்தனை கணக்கு வேணால் செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் பைபிளும். அதில் ஃபார்முலாஸ் இருக்குது, வாய்ப்பாடுகள் இருக்குது, சூத்திரங்கள் இருக்குது, சில உதாரணங்கள், சில கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது, சில இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டுகள் இருக்குது, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நாம் எக்காலத்திலும் எல்லாரும் எல்லாவற்றிலேயும் இதை ஒரு வெளிச்சமாக நாம் பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல மனிதனாக அவர் செய்த காரியங்களையே எழுதுனா உலகம் பத்தாது அப்படின்னு யோவான் எழுதுகிறானே, அது ஒரு ஓமானம் தான். உலகம் பத்தாதுன்றதை எழுத்தின்படி எடுக்க வேண்டியதில்லை, ஒரு ஓமானம் தான். அவ்வளவு எழுதி முடிக்க முடியாது, அவ்வளவு எழுதி செஞ்சிருக்கிறாரு 33 வருஷத்துல. 3 வருஷம் ஊழியம்தான். யோவானுக்கு 3 வருஷம் தான் தெரியும். 3 வருஷத்துல அவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னா நம்முடைய ஆண்டவர் அதுக்கப்புறம் 2000 வருஷம் ஆகிப்போச்சு. 2000 வருஷமா ஒரு உயிரோடு தான் இருக்கிறாரு, கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஆரம்பமே கிடையாது. அனாதி தேவன், இட்டர்னல் பாஸ்ட், ஆரம்பம் இல்லாத ஒரு கடந்த காலம். அதுலேருந்து ஆரம்பிச்சா அவருடைய கிரியைகளை எல்லாம் எழுத ஆரம்பிச்சா, சொல்ல ஆரம்பிச்சா ஆயுசு பத்தாது, அது முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார்னு வேதம் சொல்லுது. எண்ணி முடியாத ஆலோசனைகளை அவர் தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. அது எவ்வளவு உண்மை. ஆகவே ஆண்டவர் ஒரு
எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல. எல்லையில்லாத வல்லமையும் ஞானமும் அன்பும் உள்ளவர். ஆகவே அவரை நம்புவோம். ஆமென்.